தமிழ்நாடு முழுவதுமாக மக்கள் பழைய பொருட்களை எரித்தும் சிறுவர்கள் மேளம் இசைத்தும் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் அதிகாலையிலேயே வீடுகள் முன்பாக வண்ண கோலமிட்டு பழைய பொருட்களை எரித்த மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினர். சிறுவர்கள் மேளம் அடித்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். எண்ணங்கள் நம்மளோட இதெல்லாம் என்ன சொல்றது, கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி தான் மனசுலேருந்து ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் போயிடணும் அப்படின்றது தான் இந்த பண்டிகை கொண்டாடுறோமே. பாய் தலைக்காணி இதெல்லாம் போட்டு எரிக்கிறது ஒரு சம்பிரதாயம். பாய் தலைக்காணி எல்லாத்தையும் கொளுத்தி பழையன கழிதானே புதியன கழிதானே. நாங்கள் நைட்டு கூட தூங்க மாட்டோம், ஆனால் நாங்கள் மோல் வச்சுட்டே இருப்போம். ஏன்னா சந்தோஷமா இருக்கும். காலையில் 2 மணிக்கு எழுந்து போகினால நாங்கள் மோளை அடித்தோம், பழைய துணியெல்லாம் கொளுத்தணும். போகினாலே எங்களுக்கு ஜாலியாக நாங்கள் மோளெல்லாம் அடிப்போம். இதேபோன்று சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பழைய பொருட்களை தீயிட்டு எரித்ததால் அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட இடங்களில் புகைமூட்டம் காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் நடைபயிற்சி சென்றவர்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாகினர். பனிமூட்டத்துடன் புகை மூட்டமும் சேர்ந்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் சென்றன. என்னப்பா என்னாச்சு, கிடைக்குமா டைம் ஆமா இல்லை இந்த 7ல